ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவனை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஓர் சக்தி வாய்ந்த மை பிரயோகம். இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பெண்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு, வேறு ஒரு பெண்ணோட இந்த மாதிரி தொடர்பில் இருக்கார், வேறு ஒரு வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து கேட்பார் பேச்சை கேட்டு சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சாமி, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இந்த மை பிரயோகத்தை வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளன்னைக்கு தான் இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாளன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே ஊமத்தை விதை, பொன்னாங்கண்ணி விதை, செம்முள்ளி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிகப்பு செங்குவலை, பொன்னாவரை, புல்லாமணக்கு, அதாவது வந்து சென்னாயுருவி வேறு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் முறையாக வந்து சேகரித்து, இது கூட வந்து அழிஞ்சி விதை, இதையும் வந்து முறையாக சேகரித்து இதிலிருந்து தைலம் இறக்கணும். சரிங்களா? நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முறையாக ஒரு ஆனைக்கண் பட்டை சட்டி வச்சு அதற்குள்ளே வந்துட்டு இது எல்லாத்தையும் பூரா உள்ளுக்குள்ளே போட்டுட்டு எலுமிச்சம்பழ சாறு விட்டு அதற்கு மேலே வந்து இன்னொரு ஆனைக்கண் பட்டை சட்டியை வச்சுட்டு அதை முறையாக சீல் செய்து அதுக்கு மேலே வந்துட்டு வரட்டியெல்லாம் வச்சு தைலம் இறக்கணும். அது நான் எப்படி வந்து தைலம் இறக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு லைவ் வீடியோவில் காட்டுறேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து தைலம் இறக்கி முறையாக வந்து அந்த தைலத்தை எடுத்து முறையாக வந்து சுத்தம் பண்ணிக்கிறீங்க. சுத்தம் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அஷ்டகந்தம், அதாவது வந்து புனுகு, ஜவ்வாது, கோரோஜனை, அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த கொம்பு தேன், இது எல்லாத்தையும் பூராத்தையும் வந்து சேர்த்து முறையாக வந்து அது கூட மைப்பதம் வர மாதிரி கழுவத்தில் வச்சு நல்லா மைப்பதம் வர மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இது கூட வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, சுத்தமான பசுமாட்டினுடைய வெண்ணெய், பசுமாட்டு வெண்ணெய் நல்லா அதாவது வந்து நாட்டு பசுமாடு. சரிங்களா? நாட்டு பசுமாடு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சில கடைகள்லாம் விற்பாங்க. அந்த வெண்ணெய் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அது கூட வந்து அதாவது இந்த மை கூடையே வந்து அதையும் வந்து சிறிதளவு சேர்த்து நல்லா வந்து மைப்பதம் வர அளவுக்கு, நல்லா மெழுகு பதம் வர அளவுக்கு நல்லா அரைச்சி முறையாக வந்து ஒரு செம்பு சிமிழில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு இது கூடயே வந்து சிறிதளவு, சரிங்களா, சிறிதளவு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிற்றண்டக்கரு, அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். அதையும் வந்து முறையாக இது கூட வந்து சிறிதளவு, அது வந்து கடுகளவு இருந்ததுனாலே போதும், நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதையும் வந்து சிறிதளவு வந்து அது கூட சேர்த்துக்கிட்டு முறையாக வந்து ஒரு செம்பு செம்மில் பதனம் பண்ணி வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பிக்கிட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன், அந்த எந்திரத்தை முறையாக அதன் மேலே வரைஞ்சிக்கிட்டு அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடலாம். படையிலெல்லாம் போட்டுட்டு அதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி வரைக்கும் பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காயோ, சரிங்களா, அதுவுமே வந்து கடையில் வைப்பாங்க, வாங்கிக்கலாம். வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து முறையாக இந்த மையை எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது மனைவிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை ஒரு 9 தடவை சொல்லிக்கிட்டு உங்களுடைய நெத்தியிலையோ இல்லை உச்சந்தலையிலையோ இல்லை உங்களுடைய அப்படி இல்லைன்னா உங்களுடைய புருவத்திலையோ நீங்கள் இட்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போயிருந்த கணவன்மார்களும் மீண்டும் அவங்களா திரும்பி தேடி வந்துடுவாங்க. இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு வசியக்கட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க, கள்ளக்காதல் இப்படியான விஷயத்தில் இருக்குதுனாலுமே அவங்க வந்து அதிலிருந்து வந்து உங்களோட சேர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யமாக நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து முறையாக ஒரு தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கும் முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.